ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபர்டைல் விண்டோ, அதாவது எந்த நேரத்தில் இன்டர்கோர்ஸ் இருந்தால் அந்த ஒரு ப்ரெக்னென்சியோட சான்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இருக்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு யூ ஷுட் பி அவேர் ஆஃப் உங்களோட சைக்கிள் லென்த் என்ன இருக்குது, அண்ட் இதே மாதிரி தான் எவ்ரி சைக்கிள் உங்களோட லென்த் இருக்கா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியணும். ஓவலேஷன் அப்படிங்கிறது எப்போ நடக்கும்னா, இப்போ உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுதுன்னா நம்ம அந்த முதல் நாள் ப்ளீடிங்கை டே 1 அப்படின்னு கணக்காக வச்சுப்போம். அந்த டே 1ல் 14வது நாள் முன்னாடி, அதாவது நம்மளுக்கு என்றைக்குமே ரீட்ரோஸ்பெக்டிவாக திரும்பி பார்க்கும்பொழுது தான் நம்மளுக்கு இன்றைக்கி தான் நம்மளுக்கு ஓவலேஷன் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியுமே தவிர என்றைக்கு நம்மளுக்கு ஓவலேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறது என்றைக்குமே தெரியாது. இதெல்லாம் இந்த கணக்கெல்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது டாக்டர், எனக்கு இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா 28 நாள் சைக்கிளாக இருந்ததுன்னா உங்களுக்கு 14வது நாளுங்கிறது உங்களோட ஓவலேஷன் டைமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 28 நாள் இருக்குது சைக்கிள் லென்த் அப்படிங்கும் பொழுது என்னைக்கு உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் அந்த ஒரு ஃபர்டிலிட்டி விண்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ளீடிங் பார்க்குற நாள் முதல் நாள் அப்படின்னு வச்சோம்னா டே 1லேருந்து 7வது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஃபர்டிலிட்டி விண்டோங்கிறது ரொம்பவே கம்மிங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் இருந்தீங்கன்னா ப்ரெக்னன்சி சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ உங்களால் ப்ரெக்னென்ட் ஆகிறது முடியாது. இதே 7 நாள்லேருந்து ஒரு 10-11 நாள் வரைக்கும் லோ விண்டோ பீரியட்னு சொல்லுவோம். அதாவது மேபி சில சமயம் ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கலாம், இல்லாமல் போகிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த மேக்ஸிமம் ஃபர்டைல் விண்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10-11வது நாள்லேருந்து 15-16வது நாள், அதுதான் உங்களுக்கு, அதாவது பீரியட் வந்த நாள் முதல் நாள் அப்படின்னு கணக்கு வச்சோம்னா டே 11 or day 12 until day 15 to day 16 is your மேக்ஸிமம் ஃபர்டைல் விண்டோ பீரியட். அந்த 16வது நாள்லேருந்து திரும்ப நம்மளுக்கு குறைய ஆரம்பித்து பீரியட் அந்த வரப்போகிற நேரத்தில் திரும்ப ரொம்பவே நம்மளுக்கு அந்த ஒரு ஃபர்டைல் விண்டோங்கிறது கம்மியாயிடும். இது ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இப்போ ஒரு ஸ்பெர்ம் அப்படிங்கிறது உங்கள் பாடி என்டர் ஆனதுக்கு அப்புறமா 2லேருந்து ஈவன் சம்டைம்ஸ் 5 நாள் கூட நம்மளுக்கு அந்த ஸ்பெர்முங்கிறது உயிரோடு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இதுவே அந்த எக்குங்கிறது நம்ம கருமுட்டை வளர்ச்சி ஆகி அந்த கருமுட்டை வளர்ச்சி உடையும் பொழுது 24லேருந்து 36 மணி நேரம் மட்டும்தான் அந்த எக்குங்கிறது நம்மளுக்கு அலைவாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விண்டோவில் நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்பெர்ம் அப்படிங்கிறது மீட் ஆகும் பொழுது தான் அந்த ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது நடந்து நம்மளுக்கு கருங்கிறது உருவாகுது. ஸோ இந்த மாதிரி கணக்கு போடும் பொழுது ஒரு 28 நாள் சைக்கிள் இருக்கிறவங்க 10வது நாள்லேருந்து 18வது நாள் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருக்கும் பொழுது உங்களோட ப்ரெக்னன்சி சான்ஸ் கண்டிப்பாகவே உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும்.